ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெர்பல் ஹேர் ஆயிலோட நான் 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு ஹேர் ஆயிலை பற்றி நான் இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்கனால இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் கலக்க போகிறேன். ஒவ்வொன்றோட பெனிஃபிட்ஸையும் சொல்லிடுறேன். அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம 4 பங்கு எடுத்துருக்கோம்னா அதில் 1 பங்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும். அந்த விளக்கெண்ணெய் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹேருக்கு நேச்சுரலான மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். ஏன் கொடுக்குதுன்னா, இப்போ நான் சீகைக்காய் யூஸ் பண்ணுறேன், என் ஹேர் ட்ரையாக இருக்கும். என்னைய மாதிரி நிறைய பேருக்கு ட்ரையாக இருக்கும். அப்போ ட்ரையாக இருக்கும்போது பிரேக்கேஜ் ஆகும். அப்புறம் நம்ம சிக்கு எடுக்கும்போது அந்தந்து வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக அந்த விளக்கெண்ணெய் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு இயற்கையான மாய்ஸ்சரைசர் கொடுக்கறதுனால நம்ம தலை சிகும்போது அப்படி ஷைனிங்காக, ஸ்மூத்தாக, சாஃப்டாக, சீப்பு வழுகி வரும். நம்ம ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக போடுறதுக்கு அந்த முடி ஒடிஞ்சு விழாமல் அப்படியே இருக்கும். அது ஒன்று கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹேரை அப்படி சாஃப்டாக, ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும். அப்புறம் இந்த வெட்டி வேர் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு பிளட் சர்க்குலேஷனையும் கொடுக்குது. நிறைய நமக்கு ஹேரில் இன்ஃபெக்ஷன் வரும்ல, அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முன்னக்கூட்டியே இது தடுத்துரும். அதுக்கப்புறம் நமக்கு ஷைனாக மட்டும் வைக்கிறது இல்லாமல் இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹேர் வளர்கிறதுக்கு தூண்டும். இப்போ இந்த வெட்டி வேர் எதுலேருந்து வருது? இது ஒரு வகையான ட்ரீலேருந்து கிடைக்கிது. அது எப்படி இந்த வேர் மேலேருந்து கீழே பார்த்து வளருதா? எப்படி அது நீளமாக வளருதோ அதே மாதிரி நம்ம முடியை அவ்வளோ லென்த்தியாக வளர்கிறதுக்கு இது தூண்டும். அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம ஹேரோட டெக்ஸ்சரை இது இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கிறதுனால இதை எண்ணெயில் அப்படியே வச்சுருக்கணும். நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை நாள் அதுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வேம்பாலப்பட்டை என்ன பண்ணுதுன்னா, ப்ரீ மெச்சூர் கிரே கலர் இருக்கும்ல, அதாவது சிலவங்களுக்கு முன்னக்கூட்டியே வயசு ஆயிருக்காது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரே கலராக மாறும் ஹேர். அது மாற விடாமல் இது டை மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம முடி பிளாக்காகவே வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியை ஹெல்த்தியாக எப்போவுமே அப்படி அழகாக வச்சுக்கும். அந்த இதுக்காக தான் இது 3மே. ஹேர் க்ரோத்தையுமே இந்த வெம்பாலப்பட்டை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த 3மே நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கு. இதை ஒரு 2 டேஸ் சோக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்போ தான் அதோட சாறு இறங்கும். ரெட் கலரில் ஆயிரும் இந்த ஆயில். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை டேரெக்டாக அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் நமக்கு பெனிஃபிட்ஸ் உடனே கிடைக்கணும், முடி ஹேர் ஃபால் உடனே நிற்கணும் அப்படின்னா நீங்கள் இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் யூஸ் பண்ணணும். டபுள் பாயிலிங் மெத்தட்னா எப்படின்னா, டேரெக்டாக அடுப்பில் வைக்காமல் அடுப்பில் ஒரு நம்ம தண்ணி இருக்குல்ல, தண்ணியை வச்சு கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் இந்த கிண்ணத்தை அதில் முங்கிராமல் ஏதாவது ஒரு கிளிப்பு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு, கரண்டி வச்சு ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் பிடிச்சிக்கணும். உள்ள முங்கிடக்கூடாது. அந்த மாதிரி வைக்கணும். ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க. நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கான்னு கை வச்சு பார்க்கணும். நான் வச்சு பார்த்தேன். அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எடுத்துட்டு நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா, ஏன்னா நம்ம தலை வெந்நி வச்சும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, முடிக்கு கெடுதல்மாங்க. அதேமாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, முடிக்கு கெடுதல். அதனால் நல்லா பொறுக்கிற அளவுக்கு எடுக்கணும். நகத்தை வச்சு எப்போவுமே தலையில் எண்ணெய் தேய்க்காதீங்க, சொரியாதீங்க. நம்ம ஃபிங்கர்ஸோட ஸ்கின்னை வச்சு தான் தேய்க்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க கடையில், அதை வச்சு இது பண்ணுங்கள். பாருங்கள், அந்த முடி பாருங்கள். நான் இதை தேய்ச்சிட்டு சிக்கு எடுக்க எனக்கு இவ்வளோ முடி தான் கழிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.